தன வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்கள் வாழ்க்கையில பண கஷ்டம் இருக்காது. உங்களுக்கு பின்பலமா இருக்கிறதே உங்களுக்கு உங்களுடைய எதிர்பாலின நண்பர்கள் தான். அவங்கள நீங்க என்னைக்குமே பகைச்சிக்காதீங்க. உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய வெற்றிகள் உங்கள் வீட்டு காலடியில் கிடக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் எதுக்காக சார் இது போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், சுக்கிரன் இல்லை அப்படின்னா அன்பு இருக்காது, காதல் இருக்காது, காமம் இருக்காது, உறவு இருக்காது. இந்த உறவு இருந்தால் மட்டும்தான் எந்த ராசியாக இருந்தாலும் தங்களுடைய உறவின் பலத்தை கொண்டு தான் எதிரிகளை வெல்ல முடியும், தன்னுடைய தனிப்பட்ட விஷயத்திலும் வெற்றிகளை பெற முடியும். ஸோ அதனால தான் சுக்கிரனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வீக்காக இருக்கார், இல்லை மறைஞ்சு இருக்காருன்னா உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் வரும். சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, அடுத்தது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இந்த 3 இடங்கள்ல இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது இருக்காது. ஆனால் இருக்க வேண்டிய இடங்களில் இருந்துட்டாருன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். இந்த சுக்கிரன் இப்போ 20 நாளைக்கு ஒரு தடவை இடம் மாறிட்டே இருக்கார். அதனால் இப்போ அந்த பயிற்சி நடக்க போகிறது. எப்போ நடக்கிறது அப்படின்னா மே 14ஆம் தேதி 2026 வருடம் மே 14ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை, ஜூன் 8ஆம் தேதி வரை ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த ரிஷபராசிங்கிறது சுக்கிரனுக்கு சுக்கிர பகவானுக்கு தன்னுடைய சொந்த வீடு. அவர் போகிற வீடு மிதுன ராசிக்கு போகிறாரு. தன்னுடைய நண்பனான புதனின் வீடான மிதுன ராசிக்கு போகிறார். புதன் சுக்கிரனுக்கு மாணவன். அதாவது சனி புதன் ஆகிய 2 கிரகங்களும் சுக்கிரனுக்கு மாணவன். செவ்வாய் சூரியன் சந்திரன் இவங்கள்லாம் குருவுக்கு மாணவர். ஸோ அதனால் இவங்கள்லாம் தேவ டீம், இவங்கள்லாம் அசுர டீம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அசுர கிரகமான சுக்கிரன், அசுராச்சாரியாரான சுக்கிரன் தன்னுடைய மாணவனுடைய வீடான மிதுன ராசிக்கு போகிறதுனால பல பேர்த்துக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா எதிரி வீட்டுக்கு போனால் தான் மனசு சங்கடம் இருக்கும். எதிரி வீட்டுக்கு போகிறோம், இப்போ போனீங்கன்னா உங்களுடைய எதிரி வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. ஆனால் உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர் உங்களுடைய ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள், இது என்னோட இடம்டா அப்படிங்கிற லெவலில் இருப்பார். அந்த சுக்கிரன் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இது எத்தனை நாள் இருக்க போகிறோன்னா, எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்க போகிறோன்னா மே 14ஆம் தேதி முதல் ஜூன் 8ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கும் குறைவாக இருப்பார். இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி யாருக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய தனுசு ராசி, தனுசு ராசிக்கு 7ஆம் இடம், மகர ராசிக்கு 6ஆம் இடம், அதுக்கப்புறம் கன்னி ராசிக்கு 10ஆம் இடம். 3 ராசிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் நல்லதும் பண்ணக்கூடிய வகையில் இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலன் என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ராசியை விட்டு வெளியில் போகிறாருன்னு கவலைப்பட வேண்டாம். சனி பார்வையை விட்டு வெளியில் போகிறதும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இதில் போகிற இடம் 2ஆம் இடம். தன வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புதன் விரயஸ்தானத்தில் இருக்கார், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில். இதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு வருமானம் குறைவாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் நிறையா வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய உங்களை பற்றின செல்ஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். யார்கிட்ட பேசினாலும் சரி, நான் தப்பு பண்ணலப்பா, நான் இந்த மாதிரி பேசினேன்ப்பா, இல்லைப்பா நான் இது மாதிரி பேசினேன், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. ஸோ உங்களை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து புரிய வைக்கிறதுக்கான சூழ்நிலையில் இருக்கீங்க. கணவன் மனைவி உறவில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. அதனால் நீங்கள் அவங்களுக்காக செலவு பண்ணி சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. வருமானம் வருது, சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் சில பேர் சொல்லலாம், சார் 6ஆம் வீட்டு அதிபதி 2ல் வர்றதுனால எங்களுக்கு செலவு ஜாஸ்தி ஆகுமானா கண்டிப்பாக ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
2ஆம் வீட்டில் வந்து குரு இருக்கார், அவருடைய பார்வை பலம் 6ஆம் இடத்துக்கு கிடைக்கிறது. அதனால் கடனை அடைக்கிறதுக்கான வருமானம் ஏற்படும். இப்போ வருமானம் வருதுன்னா அதை நீங்கள் சேமிக்க முடியாது, கடனை அடைப்பீங்க. அதுவுமே ஒரு சேமிப்பு தான். என்ன காரணம்னா உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதன் மூலமாக கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் இருக்கார். ஸோ இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு அசதி இருக்கும், அந்த அசதியிலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஆனால் அதே சமயம் எதிர்பாலின நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு பின்பலமாக இருக்கிறதே உங்களுக்கு உங்களுடைய எதிர்பாலின நண்பர்கள் தான். அவங்கள வந்து நீங்கள் வந்து என்றைக்குமே பகைச்சிக்காதீங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து சில சமயம் ஆவலாதித்தனத்தில் சில வார்த்தைகளை விட்டுருவீங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஐயோ அதை பண்ணலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் இப்போ வரக்கூடிய சுக்கிர பயிற்சி உங்களுடைய வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயம், குரு சுக்கிரன் சேர்க்கை 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால 8ஆம் இடம்ங்கிறது வந்து 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க, கூட இருக்கிறவங்களுக்கு உதவி செய்து அவங்களுடைய லாபத்தை பெருக்குவதற்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் யாருக்கு உதவி பண்ணுறதா இருந்தாலும் அவங்களுடைய தேவைக்கு மட்டும் பண்ணுவது நல்லது. அதிக பிரசித்தனமாக நிறைய என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, நான் கொண்டு போய் 10 லட்சத்தையும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அதை விட முட்டாள்தனம் கிடையாது. தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமுங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவது நல்லது. எதிர்பாலினத்தவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் அதிகமாக விமர்சனம் பண்ணாமல் இருங்க. நீ இப்படி பண்ணிட்ட, நீ இந்தாள் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டரை நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளை வெல்லும் ஆற்றல் இருந்தாலும் அவங்களுடைய வீக் பாயிண்ட்டை பற்றி பேசாதீங்க. இப்போ சில பேர்த்துக்கு வந்து அவங்களுடைய வீக் பாயிண்ட் இருக்கும். திருமணம் ஆகாதவராக இருக்கலாம், இல்லாட்டி குழந்தை பாக்கியம் இல்லாதவராக இருக்கலாம், இல்லாட்டி அவருடைய தோல்வியை வந்து அடிக்கடி சந்திக்கிறவராக இருக்கலாம். அதெல்லாம் மென்ஷன் பண்ணி பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் அது உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, உங்களுடைய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா வாரம் புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயார் சன்னதியில் துளசி மாலை வாங்கி சாற்றி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம் இருக்காது. குறிப்பாக வார்த்தைகளால் வரக்கூடிய அவமானங்கள் இருக்காது. இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறதா இல்லை திருஷ்டத்தினால் சங்கடம் அனுபவிப்பீர்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத, அதாவது லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய முன்ஜென்ம பயன்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடம் அது. அதை வச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில், கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேர்லேயோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இது கட்டணத்திற்குரிய சர்வீஸ். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.